Good morning, students. Now we are going to discuss about merits and demerits of indirect taxes. In last video, already we discussed about what is indirect tax, direct tax. Merits of indirect tax one by one discuss. Wider coverage. Income tax direct tax those who are earning more income income tax direct tax cover they just 2% around people, but the remaining all the peoples are covered under indirect taxes, because indirect tax are when we buy a goods and services, its price what it includes including of all taxes usually price lay போட்டிருப்பாங்க. So wide coverage is a merit of indirect tax. And equitable, இந்த லக்ஸுரிஸ் குட்ஸ் மேலாம் அதிகமாக டேக்ஸ் போடுறதுனால ஹை இன்கம் பீப்புளோட இன்கம் என்னவாயிரும் கம்மியாயிரும். ஸோ கேனன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது இந்த இன்டைரக்ட் டேக்ஸால். அடுத்து எக்கனாமிக்கல், இந்த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ரீட்டைலர் ப்ரொடியூசர்ஸ் அவங்களையும் கன்சூமர்கிட்டருந்து டேக்ஸை இன்டைரக்ட் டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ட்ரேடர்ஸை என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹானரரி டு த டேக்ஸ் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக்கல் சிக்கனமாக. அண்ட் ஹார்ம்ஃபுல் கன்சம்ஷன், இந்த டொபாக்கோ, லிக்கர், ஆல்கஹால் இந்த மாதிரி குட்ஸெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் அதிகமாக போடுறதுனால ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் அதை குறைக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. உடம்புக்கான கேடை குறைக்க முடியும்னு சொல்லி தான் டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க அதிகமாக. இது என்னென்னா ஹார்ம்ஃபுல் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டேக்ஸ் அதிகமாக போடுறது. இதை சின் டேக்ஸ்ன்னு சொல்லணும். சின் டேக்ஸ்னால் பாவம், ஏன்னா அடுத்த ஒரு இதனால ஒரு சில உயிரெலாம் போகிறது இல்லையா, அதனால் அது பாவ வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கன்வீனியன்ட், இன்டைரக்ட் டேக்ஸ் ஆர் லெவிட் ஆன் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் வென் எவர் கன்சியூமர் மேக் பர்ச்சேஸ். அவங்க குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது என்ன செய்வாங்க, டேக்ஸே பே பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தனியாக டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலிங்கே இருக்காது. தே டு நாட் ஃபீல் த பிஞ்ச் ஆஃப் பேயிங் டேக்ஸ். தே டு நாட் ஃபீல் த பிஞ்ச் ஆஃப் பேயிங் டேக்ஸ். தனியாக டேக்ஸ் பே பண்ணுற ஃபீலிங்கே இருக்காது. இதில் இன்டைரக்ட் டேக்ஸில். டிமெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தோன்னா ஹையர் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன். த கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் மோர் மனி டு கலெக்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் because indirect taxes are higher than the direct tax. அதனால செலவு அதிகமாகுது. அந்த மெரிட்ஸ்லேயே பார்த்தோம்னா டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறவங்க கம்மியாகவும் இன்டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுற பீப்புள் அதிகமாக இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகமாகும். அண்ட் இன்இலாஸ்டிக், டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் கம்பேர் பண்ண போது பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் லெஸ் எலாஸ்டிக்கும் இன்டைரக்ட் டேக்ஸில் ப்ரொப்போஷனலாகவும் இருக்கும். Indirect taxes are less elastic compared to what? Direct taxes. Direct taxes கண்டிப்பாக பே பண்ணியே தான் ஆகணும். பே பண்ணலாம், பே பண்ணாமல் கூட இருக்கலாம். அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா இன்இலாஸ்டிக். இன்டைரக்ட் டேக்ஸஸ் நீ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது உன்னை அறியாமலே பே பண்ணுறதுனால அது லெஸ் எலாஸ்டிக். அடுத்து ரெக்ரெசிவ் இன் நேச்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ குட்ஸ் ஏதோ ஒரு 50 rupees குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அந்த ப்ரைஸில் டேக்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்குமா, அது ரிச் பீப்புளும் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, புவர் பீப்புளும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கே என்ன இருக்குது, ரெக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அன்ஜஸ்ட், ஏன்னா ரிச்சும் வாங்குகிறோம் புவரும் வாங்குறோம், அதனால் அது அன்ஜஸ்ட் அண்ட் ரெக்ரெசிவ் இன் நேச்சர் அப்படின்னு இன்டைரக்ட் டேக்ஸை சொல்கிறாங்க. அடுத்து அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டி பார்த்தீங்கன்னா தி ரைஸ் இன் த இன்டைரக்ட் டேக்ஸஸ். Taxes increase the price and reduce the demand for goods. Goods மேலே டேக்ஸ் அதிகமாக போடுறதுனால ப்ரைஸ் அதிகமாகிடும். ப்ரைஸ் அதிகமாகறதுனால பப்ளிக் டிமாண்ட் வில் பி டிக்ரீஸ். Therefore the government is uncertain about the expected revenue collection. கவர்மெண்ட்டால் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இன்டைரக்ட் ரெவன்யூ என்ன செய்ய முடியாது, கலெக்ட் பண்ண முடியாது. டால்டன் அதை எப்படி சொல்கிறாருன்னா 2 + 2 is not a 4, but it may be 3 or even less than 3. 2 4 ரூபா வருமானம் கிடைக்கும், இன்டைரக்ட் டேக்ஸ் வருமானம் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. இட் மே பி 3 ரூபாயாக இருக்கலாம், ஆர் லெஸ் தென் 3 rupees வருமானம் கிடைக்கும் த்ரூ இன்டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ. அடுத்து நோ சிவிக் கான்சியஸ்னஸ்.
அந்த குட்ஸ் வாங்கும்போது டைரெக்டாக இன்டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறதால தனியாக டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்றது ஃபீலிங்கே கிடையாது. The tax is hidden in price. The consumers are not aware of paying tax. Comparison chart of a direct and indirect tax. Meaning பார்த்தீங்கன்னா direct tax யார் மேலே tax போடுறாங்களோ the levied on person and income and wealth, he is made directly paid to the government is called a direct tax. But in case of indirect tax, the levied on person who consume the goods and service and is paid indirectly to the government. This is called what? Indirect taxes. Nature பார்த்தீங்கன்னா direct tax is progressive, indirect tax is regressive. அது ப்ரொபோஷனலாக இருக்கும், இது டிக்ரீஸாக இருக்கும். அண்ட் இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட், டேக்ஸ் பே பண்ணுறவனும் டேக்ஸ் மேலே போடுறவங்களும் ரெண்டுமே சேம் பர்சனாக தான் இருப்பாங்க, ஃபால் ஆன் சேம் பர்சன். பட் இன் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபால் ஆன்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், ப்ரொடியூசர், ரீட்டைலர், ஹோல்சேலர், ஷாப்கீப்பர், கன்சியூமர் சொல்லிட்டு மாறிக்கிட்டே போகும். அண்ட் டேக்ஸ் பேஸ் பார்த்தோன்னா இன்கம் வெல்த்தை வச்சு டேக்ஸ் நிர்ணயிப்பாங்க, டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தோன்னா பர்ச்சேஸ், சேல், மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸை பொறுத்து இன்டைரக்ட் டேக்ஸஸ் இருக்கும். அடுத்து எவேஷன், எஸ்கேப் ஆகுது. டைரக்ட் டேக்ஸு கட்டாமல் இந்த அன்அக்கௌண்டட் மணியெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணி எஸ்கேப் ஆகலாம். பட் இன்டைரக்ட் டேக்ஸில் அந்த மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது, ஹார்ட்லி பாசிபிள். பிகாஸ் அது ப்ரைஸ்லேயே இன்க்ளூட் ஆகிருக்கு இல்லையா, குட்ஸோட ப்ரைஸ்லேயே. அதனால் ஹார்ட்லி பாசிபிள் டு எஸ்கேப் ஃப்ரம் டேக்ஸ் பே. அடுத்து இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும். பட் இன்டைரக்ட் டேக்ஸ் இன்ஃப்ளேஷனை புஷ்அப் பண்ணும் பிகாஸ் ப்ரைஸ் இஸ் ஹை. அடுத்து இம்போசன் அண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனி, ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க, அதை அசஸ் பண்ணிவிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்டட் ஃப்ரம் த கன்சியூமர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பட் பெய்ட் அண்ட் டெபாசிட்டட் பை த அசஸி. அடுத்து பர்டன் பார்த்தீங்கன்னா கேனாட் பி ஷிஃப்டட் பிகாஸ் direct taxes are imposed on one person and paid by the same person. But in case of indirect tax, it can be shifted. Producer மேலே போடுறத ஹோல்சேலர் மேலே ஷிஃப்ட் பண்ணலாம், ஹோல்சேலர் ரீட்டைலர் மேலே ஷிஃப்ட் பண்ணலாம், ரீட்டைலர் கன்சியூமர் மேலே, ஷாப்கீப்பர் மேலே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் கேன் பி ஷிஃப்டட், டைரக்ட் டேக்ஸ் கேனாட் பி ஷிஃப்டட். அடுத்து ஜிஎஸ்டி பார்க்கலாம். ஜிஎஸ்டி என்ன பண்ணுச்சுன்னா ரீப்ளேஸ் ஆல் மெனி இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இட் வாஸ் introduced in Parliament 29th March 2017 but came into force 2017 1st July. The goods and service tax in India எப்படி இருக்குன்னா comprehensive, multi-stage, destination based tax and levied on every value addition. ஒவ்வொரு குட்ஸும் கம்ப்ளீட் ஆகும்போது ஆட் பண்ணிகிட்டே போகிறது, ஃபைனலாக குட்ஸ் அண்ட் சர்வீஸில் இம்போஸ் பண்ணிடுவாங்க. வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் அ இன்டைரக்ட் டேக்ஸ் லெவிட் ஆன் த சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த ஜிஎஸ்டி லாஸ் நிறைய இன்டைரக்ட் லாஸை முன்னாடி இருந்திருக்கு இல்லையா, அந்த லாவெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அண்ட் இட் இஸ் அ ஒன் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. அண்டர் ஜிஎஸ்டி ரெஜிம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எப்போ இம்போஸ் பண்ணுவாங்க, ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் சேல் எங்கே சேல் பண்ணுறாங்களோ. இப்போ இன்ட்ராஸ்டேட் ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஸ்டேட்குள்ளே சேல்ஸ் நடக்குதுன்னா அங்கே சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்டர்ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேருந்து இன்னொரு அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்கே இன்டகிரேட்டட் ஐஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போச்சுன்னா அங்கே இருக்கிற கன்சியூமர் அந்த குட்ஸை வாங்கினாங்கன்னா அதுலேருந்து வர இன்டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ கேரளா கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரி டேக்ஸ் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த ஜிஎஸ்டி என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோம். டெஸ்டினேஷன் பேஸ்டு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே இப்போ தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கர்நாடகாவில் சேல் பண்ணும்போது முன்னாடி சொல்லியிருந்த கேரளா, இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த டேக்ஸ் ரெவன்யூ போய் சேரும். அதான் டெஸ்டினேஷன் பேஸ்டு. Because goods and service tax levied at the point of consumption, அதனால தான் அங்கே போய் சேர்ந்துருன்றாங்க.
அப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்டு ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போடுறது, வித்தின் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. எஸ்டிஎஸ்சின்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போடுற டேக்ஸ். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ். ஐஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது குட்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அங்கே போடுற ஸ்டேட் டேக்ஸ் தான் ஐஜிஎஸ்டி. இன் மோஸ்ட் கேசஸ் த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்டர் நியூ ரெஜிம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே 2 டேக்ஸ் சொன்னாலே சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும். அதே மாதிரி அனதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஐஜிஎஸ்டி. இதே இது பார்த்தோன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கும்போது வேல்யூ ஆடட் டேக்ஸும் சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டேக்ஸ்லாம் இருக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ப்ளஸ் எக்ஸைஸ் டியூட்டி சர்வீஸ் டேக்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வில் பி சேவ்டு ஈக்குவலி பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட். இதே இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்கே நடக்குன்னா இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் நடக்கும்போது 1 பாயிண்ட் சேல். திஸ் இஸ் ஆல்சோ த ஒன் டைப் ஆஃப் அ டேக்ஸ், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ். ஷேர் ஐஜிஎஸ்டி ரெவன்யூ பேஸ்ட் ஆன் த டெஸ்டினேஷன், எங்கே போய் ரீச் ஆகுன்றத பொறுத்து மாறும். அடுத்து நேச்சர் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் எப்படி இருக்கும்? சேல்ஸ் டேக்ஸ் வாஸ் மல்டிபாயிண்ட் டேக்ஸ் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட். கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா எப்படி அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே பாயிண்ட் டேக்ஸ் மட்டும். அப்புறம் வேல்யூடமே அதே மாதிரி மல்டிபாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். GST is a 1 point tax without cascading effect. இந்த ஜிஎஸ்டியால் என்ன அட்வான்டேஜ்? ஜிஎஸ்டி என்ன ரிமூவ் பண்ணியிருக்கு? மெயின்லி ரிமூவ் த கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் போடுற அந்த டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் சேல்ஸ் டேக்ஸ் மட்டும்தான். ரிமூவல் ஆஃப் கேஸ்கேடிங் எஃபெக்ட் வில் டைரக்ட்லி இம்பேக்ட் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சின்ஸ் டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் வரிக்கு வரி இருக்கு இல்லையா, அதை வந்து எலிமினேட் பண்ணியாச்சு இந்த ஜிஎஸ்டியில். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்னன்னாகும் டிக்ரீஸ் ஆகும். ரெண்டாவது அட்வான்டேஜ் ஜிஎஸ்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரிட்டர்ன் ஃபில்லிங், எப்படி என்னென்ன நாம் இப்போ என்ன சோர்ஸஸ் இருக்குது, எவ்வளோ இன்கம் வருதுன்றதெல்லாம் இருக்குது, அதை ரிட்டர்ன் ஃபில்லிங். அப்புறம் ரீஃபண்ட், சப்போஸ் ஏதாவது அதிகமாக பே பண்ணுறேன்னா திரும்ப வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் நோட்டீஸ், நமக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் என்ன கேட்டு அனுப்பினாலும் அதுவுமே என்ன செய்யும், ஆன்லைன்லேயே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் ஸ்பீட் அப் த ப்ராசஸ் ஆஃப் டேக்ஸ் பே ஜிஎஸ்டி. திஸ் இஸ் வாட் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்து ஜிஎஸ்டின்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெப்ட். ஆல்ரெடி டிஸ்கஸ் ரெவன்யூ கான்செப்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதான் 18-19 சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ரோல் மினிமமாக இருந்திருக்கு, போலீஸ் ஸ்டேட்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 20th சென்ச்சுரிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஹேஸ் டன் அ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இட் ஹாஸ் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த கவர்மெண்ட் டு த பப்ளிக். ஸோ அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் காசு வாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாரோயிங் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட, இன்ஸ்டிடியூஷன்ஸ்கிட்ட, இன்டர்னல் சோர்ஸு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எல்லா கட்டணத்துலேருந்து கடன் வாங்கி செலவு செய்கிறாங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய டெப்ட், வேறு வழியெல்லாம் நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸில் என்ன ஆகுறாங்க, அந்த டெப்ட் ட்ராப் அது பாதிக்குள்ளே சிக்கிட்டாங்க. இதுக்கு டெஃபினேஷன் ஃபார் பப்ளிக் டெப்ட் ஃபிலிப் இ டெய்லரும் கால் எஸ் ஷூப் 2 பேர் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிலிப் இ டெய்லர் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாருன்னா, இந்த கவர்மெண்ட் கஜானா இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க கடன் வாங்கினவங்களுக்கு அந்த யார்கிட்ட இருந்தாலும் நம்ம டெப்ட் பாரோ பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு ரீபே பண்ணுறது, அசலோட வட்டியெல்லாம் சேர்த்து பே பண்ணுறது பேர் தான் பப்ளிக் டெப்ட். இந்த பாரோயிங் இஸ் ரிசார்ட்டட் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா கரண்ட் டெஃபிசிட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்காக வாங்குறது தான் இந்த பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்லி ஃபிலிப் இ டெய்லர் டிஃபைன் பண்ணிக்கிறார். அடுத்து the receipt from the sale of a financial instruments, கவர்மெண்ட்டோட பாண்ட் ஷேர்ஸ் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிளியர், அது கவர்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ், ஃபார்ம்ஸ், ப்ரைவேட் செக்டருக்குலாம் சேல் பண்ணி
கவர்மெண்ட் அப்படி சேல் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்கும்? ஃபண்டு கிடைக்கும். இட் கிரியேட் அ மேன் பவர், ரியல் ரிசோர்ஸ் and to finance the purchase of these resources or to make a welfare payment or subsidies. அப்படி அந்த ப்ரைவேட் செக்டர்ஸ்க்குலாம் வாங்கி அவங்களே இன்டியூஸ் பண்ணி அந்த ரியல் ரிசோர்ஸ் இருக்குல்ல அதை இந்த ஃபினான்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ரிசோர்ஸ்லேருந்து பப்ளிக் வெல்ஃபேருக்கு ப்ரொவைட் பண்ணி சப்சிடியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வாட் பப்ளிக் டெப்ட்னு சொல்லிட்டு கார்ல் எஸ் ஷூப் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறார். அடுத்த டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் டெப்ட் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது? இன்டர்னல் பப்ளிக் டெப்ட், எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே வாங்கினா இண்டிவிஜுவல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினா அது பேர் என்னது? இன்டர்னல் டெப்ட். மெயின் சோர்ஸஸ் பார்த்தோன்னா இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட பாண்ட்ஸ், கவர்மெண்ட்டோட பாண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் சேல் பண்ணி அதுலேருந்து வாங்குகிற பாரோயிங்ஸ். அப்புறம் பேங்க் என்ன செய்யணும்? ப்ரைவேட் பப்ளிக் ரெண்டு பேங்க்கிட்டேருந்து கவர்மெண்ட் கொடுத்து வாங்குறது அவங்களோட பாண்ட்ஸு ஷேர்ஸ் எல்லாம். அதே மாதிரி நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எல்ஐசி, ஜிஐசி, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இவங்ககிட்ட இருந்து என்ன செய்வாங்க? கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணி அதுலேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் சென்ட்ரல் பேங்க் கிட்டேருந்து என்ன செய்ய? கவர்மெண்ட்டு கடன் வாங்கிக்கிறோம். சென்ட்ரல் பேங்க் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட மணி சப்ளைன்ற பேரில் கடன் கொடுப்பாங்க. The central bank can also issue money to meet the expenditure of a government. அடுத்த external debt பார்த்தோன்னா when a loan is taken from the abroad, internal வந்து within the country, external debt வந்து from other countries and other national institutions, international institutions எதுன்னு பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க், IMF, IDA, ADB இவங்ககிட்ட இருந்து. அதே மாதிரி அதர் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து வாங்குறதும் எக்ஸ்டர்னல் டெப்ட். வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் இந்தியாஸோட எக்ஸ்டர்னல் டெப்ட் எண்ட் ஆஃப் 2018 மார்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 22nd பிளேஸில் இருக்குது. எக்ஸ்டர்னல் டெப்ட் மில்லியன் US டாலரில் பார்த்தீங்கன்னா $5,290,000 மில்லியன் டாலர் US டாலரில் நம்ம கடை வச்சுருக்கிறோம். அது பெர் கேபிட்டா US டாலர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 380 and 20% ஆஃப் GDP தான். இதில் டாப் பிளேஸில் யார் இருக்குன்னா USA, UK, France, ஜெர்மனி தான் இருக்கிறாங்க. யூகேவோட பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி பார்த்தோன்னா 313, ஃப்ரான்ஸ் வந்து 230 இருக்கிறாங்க.